ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணியாரம் முட்டை குழம்பு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். எல்லோரும் முட்டை உடச்சி ஊற்றி இல்லை வேக வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உடச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ அது மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட முட்டை பணியாரத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க எல்லா முட்டையுமே இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 1 இலை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போயே நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பணியாரம், முட்டை பணியாரம், அதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்ட எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ அந்த பணியாரத்தையும் போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் இல்லை எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குக்கரோட மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. 3 விசில் வந்துருச்சு. இப்போ அந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை குழம்பு ஆவி பறக்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாதத்துக்கூடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா மெத்துன்னு தோசை நல்லா மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக ஊற்றி அது மேலே நம்மளோட முட்டை பணியார குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பிளேட்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த குழம்பு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ அது பிச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துடலாம். ரெண்டுமே நல்லா சூடாக இருக்குது. இப்படி நல்லா குழம்புல போட்டு பெரட்டிட்டு அதில் கொஞ்சமாக முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்து நல்லா ஆவி பறக்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.